வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. இன்றைய செய்திவீச்சில் இலங்கை நிலவரங்கள், குறிப்பாக தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இன்று இடம்பெற்ற அதிர்வுகளும், ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதன் படைத்துறையில் எடுக்கும் அதிரடியான முடிவுகளும் இடம்பெறுகின்றன. தமிழர்களின் அரசியல் முற்றத்தில் பவள விழா கண்டு, அமுத விழா, நூற்றாண்டு விழா என்ற இன்னும் சில விழாக்களை காணக்கூடிய தடத்தில் பயணிக்கும் தமிழரசுக் கட்சியில் அதன் தலைமைத்துவத்தை மையப்படுத்திய அதிர்வுகள் இன்று அதன் வவுனியா மத்திய குழு செயற்கூட்டத்தில் தவறாது எதிரொலித்திருந்தன. தமிழரசுக் கட்சியை பொறுத்தவரை சொப்பன சுந்தரியின் வாகனம் யாரிடம் இருக்கக்கூடும் என்ற எள்ளல் வினாவை போல அந்த கட்சியின் தலைமைத்துவ பொறுப்பை யார் வைத்திருக்கின்றார்கள் என்ற வினாவை மையப்படுத்தி இன்று அந்த கட்சியின் மத்திய செயற்குழு கூடி ஒரு வாக்கெடுப்பை நடத்தி முடிவை எடுக்கும் என ஆரம்பத்தில் கூறப்பட்டதால் இன்றைய வவுனியா கூட்டத்தில் சில அதகலங்கள் எதிர்பார்க்கப்பட்டன. ஆனால் எதிர்பார்க்கப்பட்டது போல இந்த விடயத்தில் வாக்கெடுப்பு ஏதும் இடம்பெறவில்லை. கராரான வாத பிரதிவாதங்கள் இந்த விடயத்தை மையப்படுத்தி இடம்பெற்றாலும் இறுதியில் தமிழரசின் அரசியல் குழு தலைவராக மாவை சேனாதிராஜா செயற்படுவார் எனவும், அடுத்த பொதுக்குழு கூட்டம் இடம்பெறும் வரை சி.வி.கே. சிவஞானம் கட்சியின் பதில் தலைவராக செயற்படுவார் எனவும் முடிவு எடுக்கப்பட்டது. கட்சியின் தலைவர் தானே என வலியுறுத்தியபடி இன்றைய கூட்டத்துக்கு மாவை சேனாதிராஜா சமூகம் அளிக்காமல் இருந்த நிலையில், இனிமேல் கட்சியின் தலைவர் தானல்ல, மாறாக அதன் அரசியல் குழுவுக்குத்தான் தலைவர் என்ற முடிவை அவர் ஏற்றுக்கொள்வாரா அல்லது இந்த முடிவை எதிர்த்து கட்சியின் தலைவர் தானே என்பதை வலியுறுத்த நீதிமன்றம் செல்வாரா என்பது இனிமேல் தான் தெரியவரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கக்கூடும். எனினும் இந்த கூட்டத்தில் ஒரு வாக்கெடுப்பு இடம்பெறுவதற்கு நிகழ்ச்சி நிரல் போடப்பட்டமை தேவையற்றது என மாவை சேனாதிராஜா ஏற்கனவே சீறி அது குறித்து கட்சியின் பதில் பொதுச் செயலாளருக்கு ஒரு கடிதத்தையும் அனுப்பிய நிலையில், அவ்வாறான ஒரு வாக்கெடுப்பு கட்சியில் இன்று இடம்பெற்றிருக்கவில்லை என்பது ஒரு ஆறுதலான விடயமாக கூடும். மாவை சேனாதிராஜா கட்சியின் பதில் பொதுச் செயலாளரான சத்தியலிங்கத்துக்கு சீற்றத்துடன் அனுப்பி வைத்த கடிதத்தில், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி வெற்றிடமான வேளை கட்சியின் தலைவரான தான் தனது பரிந்துரையில் கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக சத்தியலிங்கம் தெரிவு செய்யப்பட்ட போதிலும் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் கட்சி தலைவரின் அறிவுறுத்தலுக்கு அமையவே செயற்பட வேண்டும் என்ற யாப்பு விதியை அவர் அப்பட்டமாக மீறியதாகவும் மாவை சேனாதிராஜா தனது கடிதத்தில் குற்றஞ்சாட்டியிருந்தார். இந்த பின்னணியில்தான் இன்று கட்சியின் மத்திய செயற்குழு வவுனியாவில் கூடியிருந்தது. கட்சியின் முக்கிய விடயங்களை மத்திய குழு எடுக்க முடியாது, அந்த உரிமம் பொதுக்குழுவுக்கு உள்ளதால் மத்திய குழு இவ்வாறான முடிவுகளை எடுப்பதை தடை செய்ய கோரியும், ஏற்கனவே இவ்வாறாக எடுக்கப்பட்ட முடிவுகளை வலு இழக்க வைக்க கோரியும் கட்சியின் முக்கிய உறுப்பினரான சிவமோகன் ஒரு வழக்கை தாக்கல் செய்த போதிலும் அந்த வழக்கு இனிமேல் தான் விசாரணைக்கு எடுக்கப்படுவதால் இன்றைய கூட்டம் நடத்தப்படுவதற்கு தடைகள் ஏதும் சட்ட ரீதியில் இல்லை என்பதால் வவுனியாவில் இன்று இந்த கூட்டம் இடம்பெற்றது. இதற்கிடையே இன்று இந்த கூட்டத்தில் பங்கெடுப்பதற்கு முன்னர் அதற்காக வந்த மத்திய குழு முகங்களுக்கு சில அறிவுரைகளை சொல்லும் வகையில் பதாதையொன்று கூட்டம் இடம்பெறும் இடத்திற்கு முன்னால் தொங்கவிடப்பட்டது. கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள், சக தொண்டர்கள் என்ற பெயரில் அந்த பதாதை இருந்தது. இந்த பதாதையில் கூறப்பட்ட 5 விதிகளை கூட்டத்துக்கு செல்ல முன்னர் அதற்காக வந்த மத்திய குழு முகங்கள் வாசித்துக் கொண்ட காட்சியையும் அவதானிக்க முடிந்தது. பொதுக்குழு உறுப்பினர்களுக்காக கட்டி தொங்கவிடப்பட்ட அந்த பதாதையில், கட்சி மீதான நீதிமன்ற வழக்குகளை மீளப்பெறு, பொதுச்சபையை உடனடியாக கூட்டு, கட்சியின் யாப்பின்படி மத்திய குழுவுக்கு தலைவர் உட்பட்ட யாரையும் வெளியேற்றுவதற்கு அதிகாரம் இல்லை என்பதை ஏற்றுக்கொள், 2019 பொதுச்சபையால் தயாரிக்கப்பட்ட தேர்தல் நியமன குழுவை இயங்கவிடு, மத்திய குழுவின் பலவீனமான தீர்மானங்களால் தமிழ் தேசியத்தை அழிக்கும் பணியை செய்யாதே என இந்த பதாதையில் சில விடயங்கள் கோரப்பட்டிருந்தன. பதாதையில் குறிப்பிடப்பட்ட இந்த விடயங்கள் யாவும் சுமந்திர விழிப்பில் உள்ள சுமந்திரன் மற்றும் அவரது செல்களுக்கு நெற்றியடியாக குறிப்பிடப்பட்ட விடயங்கள் என்பது அதன் வாக்கியங்களிலிருந்து தெளிவாகவே தெரிந்தது. இன்று இந்த கூட்டத்தில் மாவை சேனாதிராஜாவை கட்சியின் அரசியல் குழு தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னராக இருந்த நிலவரப்படி மாவை சேனாதிராஜா ஏற்கனவே கட்சியின் தலைமை பதவியிலிருந்து தான் விலகிக் கொள்வதான பதவி விலகல் கடிதத்தை வழங்கி, அந்த கடிதம் பதில் பொதுச் செயலாளரால் ஏற்கப்பட்டதால் மாவை சேனாதிராஜாவுக்கும் கட்சியின் தலைமை பதவிக்கும் இனிமேல் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்ற விடயத்தில் சுமந்திர தரப்பு விடாப்பிடியாக நின்றமை கடந்த சில நாட்களாக அவர்கள் வெளியிட்ட வார்த்தைகளிலிருந்து அறிய கிடைத்த ஒரு விடயம்.
ஆனால் மறுபுறத்தே மாவை சேனாதிராஜாவை பொறுத்தவரை கொடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டி ஞானத்தங்கமே என்ற வகையில் பதவி விலகல் கடிதத்தை அனுப்பிய தானே அதனை மீளப் பெறுவதாக அறிவித்திருப்பதால் கட்சியின் தலைமை பதவி தொடர்ந்தும் தனக்கே என நின்றதால் இந்த விடயத்தில் இழுபறிகள் இடம்பெற்றிருந்தன. இதன் அடிப்படையில் தான் இன்றைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் வாக்கெடுப்பு இடம்பெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட போதிலும் இறுதியில் அவ்வாறான வாக்கெடுப்பு எதுவும் இடம்பெறாமல் கட்சியின் அரசியல் குழுவின் தலைமை பதவி மாவை சேனாதிராஜாவுக்கு என முடிவெடுக்கப்பட்டது. இதற்கிடையே சுமந்திரனின் சிஷ்ய பிள்ளையான சயந்தன் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு ஒன்று நேற்றிரவு மாவை சேனாதிராஜாவின் இல்லத்துக்கு நேரடியாக ஓடி மத்திய குழு உறுப்பினர்களின் 18 பேர் ஒப்பமிட்ட ஒரு கடிதத்தை அவரிடம் கையளித்ததாகவும் அந்த கடிதத்தில் இன்று இடம்பெறக்கூடிய வாக்கெடுப்பில் நீங்கள் தோற்கடிக்கப்படுவது உறுதி என்பதால் உங்கள் வயதுக்கும் அனுபவத்துக்கும் பதவியிலிருந்து விலக மறுப்பது ஏற்புடையது அல்ல என்பதால் இன்றைய வாக்கெடுப்பை தவிர்த்து பதவி விலகல் கடிதத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், பதவி விலகலை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற செய்தி அவர்களால் அந்த கடிதத்தில் வழங்கப்பட்டது. இவ்வாறான பரபரப்புகள் இருந்த நிலையில்தான் இப்போது கட்சியின் அரசியல் குழுவின் தலைவர் மாவை சேனாதிராஜா எனவும் அடுத்த பொதுக்குழு கூட்டம் இடம்பெறும் வரை கட்சியின் பதில் தலைவராக CVK சிவஞானம் செயற்படுவார் என்ற முடிவும் எடுக்கப்பட்டுள்ளது. கட்சியின் மத்திய செயற்குழுவில் இன்று எடுக்கப்பட்ட இந்த விடயம் தற்காலிக ஒரு ஆறுதல் நிலையை வழங்கிக் கொண்டாலும் தமிழரசு கட்சியின் இன்றைய நிலை தமிழர்களின் தேசிய அரசியல் பரப்புக்கு நிச்சயமாகவே உற்சாகத்தை வழங்கும் வகையில் ஒரு நிலையில் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சுமந்திர தரப்புகள் உருவாக்கிய குழப்பங்கள் இன்று இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலைமையை கட்சிக்கு ஏற்படுத்திவிட்டது. இதனால் தான் பவளவிழா கண்ட தமிழரசு கட்சியின் தடத்தை சமகால பிரச்சனைகள் பெரும் கரையாகவும் காலச்சனியாகவும் படிய வைத்துள்ளது. தமிழினத்துக்காக பெரிய தியாகங்களை செய்து பல்லாயிரம் இளைய உயிர்கள் வரைந்த இனத்துக்கான சாசனம் இன்று வெறுமனவே நவம்பர் 27க்கும் மே 18க்கும் விம்மி தணிந்து கொள்ளும் நிலையில் இதற்கு மறுபுறத்தே 2/3 அப்பால் பெரும்பான்மை பலத்துடன் உள்ள ஏகேடிஆரின் அரசாங்கம் மிக தந்திரோபாயமாக தமிழ் முகங்களை கொண்டே தமிழ் மக்களுக்கான அரசியல் உரித்துக்களை மெல்ல மெல்ல நீர்த்து போக வைக்கும் வகையிலான கூத்துக்களின் சூத்திர கயிற்றையும் வைத்திருப்பதும் யதார்த்தம். 75 ஆண்டுகளை நிறைவு செய்த ஒரு பொறுப்புள்ள கட்சிக்குரிய அனுபவம் ஏதுமில்லாமல் தமிழரசு கட்சி முகங்கள் மலினமான தடத்தில் பயணிப்பதன் மறுபக்கமானது கருடா சௌக்கியமா என்ற வகையில் புதிய சுயேட்சைகளை தமிழ் அரசியல் பரப்பில் முன்னகர்த்தி அவர்களுக்கு கதாநாயக பிம்பங்களையும் வழங்க தலைப்பட்டுக் கொள்கிறது. இவ்வாறானவர்களின் லொடலொட சத்தங்கள் இப்போது சமூக வலைத்தளங்களில் அதிகமான தமிழர்களை ஈர்த்து கொள்ள தலைப்படுகின்றது. அத்துடன் ஈழத்தமிழர்களின் அரசியலை வெறுமனவே முகப்புத்தகங்களின் வார்த்தை ஜாலங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரே தீர்வு தருவார், அவரே இவர் என்ற கருத்தியலுக்குள்ளும் முடக்க தலைப்பட்டுக் கொள்கின்றன. இந்த நகர்வுகளுக்கு சமாந்தரமாக இன்னொரு புறத்தே பெரிய தியாகங்களை செய்த அதே தமிழினத்தின் சமகால முற்றத்தில் யான் கண்டுகொண்ட எளிமையான அமைச்சர் தோழர் சந்திரசேகரன் ரக உச்சாடனங்களும் தலையெடுத்துக் கொள்கின்றன. தனிப்பட்ட ரீதியில் அமைச்சர் சந்திரசேகரன் அல்லது அனுரகுமாரவாகிய ஏகேடிஆர் போன்ற முகங்கள் எளிமையாக நல்லவர்களாக அல்லது வல்லவர்களாக இருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கக்கூடும். அதேபோல ஏகேடிஆர் மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி முன்னகர்த்தி கொள்ளும் ஊழலற்ற இலங்கை சமுதாயம் என்ற கருப்பொருளும் அதற்குரிய நகர்வுகளும் உற்றுநோக்கலையும் ஏற்படுத்தக்கூடும். அந்த வகையில் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பாக மகிந்தவன் இளைய புதல்வன் ஜோசிதவையும் ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வு திணைக்களம் இப்போது விசாரணைக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இதற்குமப்பால் பாரிய நிதி மோசடிகள் மற்றும் கொலை சம்பவங்கள் உட்பட்ட பல்வேறு குற்றங்களுடன் தொடர்பட்ட 5 முன்னாள் அமைச்சர்கள் மீதான கிடுக்குப்பிடி நகர்வுகளும் வரவேற்புக்குரிய விடயங்களாக இருக்கலாம். இதற்கிடையே JVPயில் அனல்கக்கும் முகங்களில் ஒன்றான தற்போதைய விவசாய அமைச்சர் KD லால்காந்த நாடு முன்னோக்கி செல்வதை தடுக்கும் வகையில் செயற்படும் அரச அதிகாரிகளுக்கு எதிராக அடுத்த சுனாமி வரும் என்ற புதிய எச்சரிக்கையை எறிந்துள்ளார். இவ்வாறாக வரக்கூடிய சுனாமி தமது பணிகளை முறையாக செய்யாமல் அதிகாரத்துவத்தில் மட்டும் தொங்கிக் கொண்டிருக்கும் அரச அதிகாரிகளை வாரிச் சுருட்டும் எனவும் லால்காந்த எச்சரிக்கை விடுத்துள்ளார். அண்மையில் தலையாரி ஏகேடிஆர் ஸ்ரீலங்காவின் அரச இயந்திரத்தில் உள்ள மூத்த அரச பணியாளர்களுடன் நடத்தி கொண்ட சந்திப்பின் போது நாட்டில் பொதுச்சேவை முடங்கி கிடப்பதான ஒரு எச்சரிக்கையை விடுத்ததுடன் பொதுச்சேவை சீர்திருத்தப்பட வேண்டியது அவசியம் என குறிப்பிட்ட நிலையில் மந்தமாக செயற்படும் அதிகாரிகளுக்கு எதிராக சுனாமியொன்று அடிக்கும் என்ற எச்சரிக்கை லால்காந்தாவிடமிருந்து வந்துள்ளது. இதற்கிடையே எதிர்வரும் 31ஆம் தேதியுடன் அதாவது 2024 முடிவுடன் தற்போது ஸ்ரீலங்காவின் முப்படை சேவையில் சேவை நீடிப்பு பெற்று குந்தியுள்ள படை அதிகாரிகளுக்கு அறுதியும் உறுதியுமான நன்றி வணக்கம் சொல்ல ஏகேடி தரப்பு முடிவெடுத்து விட்டமை தெரிகிறது.
அதன் அடிப்படையில் தற்போது சேவை நீடிப்புடன் கொலுவிருக்கும் முப்படை தளபதிகளும் முக்கியமான படை அதிகாரிகளும் இன்னும் 3 நாட்களில் ஓய்வு பெறப் போவது ஏறக்குறைய திண்ணமாகியுள்ளது. அந்த வகையில் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியோனகே, கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா, விமானப்படை தளபதி உதயனியும் ஒரே நேரத்தில் ஓய்வு பெறும் வகையில் அனுரகுமார தரப்பின் முடிவு வெறும் என்று எதிர்பார்ப்புகள் வலித்துள்ளன. இவ்வாறான ஒரு பதிவு உருவாகி கொண்டால் ஸ்ரீலங்கா படைத்துறையின் வரலாற்றில் ஒரே நேரத்தில் முப்படை தளபதிகள் 3 ஓய்வு பெற்றுக் கொண்டார்கள் என்ற புதிய பதிவும் உருவாகிக் கொள்ளும். இதற்கு முன்னர் ஸ்ரீலங்காவின் படை வரலாற்றில் முப்படை தளபதிகள் ஒரே நேரத்தில் ஓய்வு பெற்றதான வரலாறே இல்லை. இதேபோல ஸ்ரீலங்காவின் தேசிய புலனாய்வு தலைவர் மேஜர் ஜெனரல் ருவான் குலதுங்கவும் 31ஆம் தேதியுடன் வீட்டுக்கு செல்ல உள்ளதாக தெரிகிறது. இவ்வாறான பதவி ஓய்வுகளை விட முக்கியமான இன்னொரு விடயமாக ஸ்ரீலங்கா படைத்துறையில் சிடிசி அல்லது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் எனப்படும் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி பணியகமும் எதிர்வரும் 31ஆம் தேதியுடன் செயலிழக்க வைக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. அந்த பணியகத்தின் தற்போதைய தலைவராக தமிழர்களின் உதிரப்பலியுடன் நெருக்கமான தொடர்பை கொண்ட ஜெனரல் ஷவேந்திர சில்வா கூறியிருக்கும் நிலையில் அவரும் எதிர்வரும் 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுவார் எனவும் தெரிகிறது. முன்னரெல்லாம் இவ்வாறாக ஓய்வு பெறும் படைய அதிகாரிகளை ராஜதந்திர நியமனங்களில் குந்த வைக்கப்படும் நடைமுறை இருந்தாலும் இனிமேல் அவ்வாறான நடைமுறைக்கு இடமில்லை என அனுர தரப்பு முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிகின்றது. ஏகேடிஆரை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக கொலு இருந்த பின்னர் இவ்வாறாக ஏற்கனவே ராஜதந்திர பணியில் இருந்த முன்னாள் தளபதி முகங்களான அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே, அட்மிரல் ரவி விஜய குணரட்னா, அட்மிரல் நிலந்த உலுகேதென்ன, ஏர் சீஃப் மார்ஷல் சுதர்சன பத்ரன ஆகியோர் ராஜதந்திர சேவைகளில் இருந்து மீண்டும் இலங்கைக்கு அழைக்கப்பட்ட நகர்வும் இங்கு நினைவூட்டத்தக்க ஒரு விடயம். இவ்வாறாக சில சிஸ்டம் சேஞ்சுகள் ஏகேடிஆர் தரப்பால் நகர்த்தப்பட்டாலும் தமிழ் மக்களுக்கான அரசியல் வீணவா, அவர்களின் அடிப்படை உரிமைகள் குறித்த உரித்துக்களில் அவர்கள் கொண்டுள்ள நிலைப்பாடு இங்கு தமிழர்களுக்கு முக்கியமானது. இவ்வாறான ஒரு நிலை உள்ள பின்னணியில் தமிழர்களின் அரசியல் வீணவா வழியை மடைமாற்றும் திட்டங்களுக்குரிய எதிர்வினைகளை ஆற்ற வேண்டிய பொறுப்புக்குரிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் இப்போது தமது வினைத்திறனில் வீழ்ந்து கிடப்பது லொட சத்த மடைமாற்றங்களுக்கும் தமிழர்களின் அரசியல் வரலாற்றின் கற்பிதங்களை மறைத்து புதிய குரல்களை கொடுக்கும் முகங்களுக்கும் புதிய வாய்ப்புகளை வழங்க தலைப்படுகிறது. இவ்வாறான வாய்ப்புகள் தமது அரசியல் கையறு நிலையை உணராமல் வீழ்ந்து கிடக்கும் ஒரு சமூகத்தை மெல்ல மெல்ல உயர்த்தி வருவது காலச்சனியாக தொடர்வதையும் அவதானிக்க முடிகிறது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.